பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். படிக்க வைக்கிறம்மா, நீ அழவே கூடாது. அவசரப்பட்டு கை நீட்டி அடிக்கிறேன். என் குழந்தைகளை நான் கை நீட்டி இப்படிலாம் உன்னை கை நீட்டி அடிக்க வைக்கலாம். அந்த ராத்திரி ஒரு காலம் வரும்பா, இப்படி கணக்கு தீர்க்கணுமோ நான் தீர்க்கிறேன். நிச்சயமா வரும்பா, நிச்சயமா வரும். இந்த டிசைனை பாருங்க சார், இது நல்லா இருக்கும். இது கூட ரொம்ப நல்லா இருக்கும் சார். இப்போ ரீசெண்டாக வந்தது தான் இது. நல்லா இருக்கே. இது இப்போ நேற்று தான் சார் வந்தது. நல்லா இருக்கும் சார் இந்த டிசைன், பாருங்களேன். குட் மார்னிங் சேகர். குட் மார்னிங். குட் மார்னிங் ஜோ. ஹாய் வந்தனா. மார்னிங். குட் மார்னிங் மேடம். வந்தனா, எனி நியூஸ்? இப்போ தான ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கேன். அதுக்குள்ள எனி நியூஸ்னா என்ன அர்த்தம்? அஜு, கல்கத்தால இருந்து ஆர்டர் வந்ததா சொன்னீங்களே, என்னாச்சு? நோ வந்தனா, we are expecting. நேத்துக்கு வர வேண்டிய ஃபேக்ஸ் வந்துருச்சா? இன்னைக்கு தான் வரதா ஃபோன் வந்தது. ஓகே,
ரோஷன். எஸ் மேடம். ஐயோ, இதுல புது டிசைன் இருக்கு. நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்கும்போது இத பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஓகே மேடம். ஹலோ எடிட்டர் சார், நான் வந்தனா பேசுறேன். நேத்து எடிட் பண்ணோம் இல்லையா, அந்த டிக் ஷாட்ல அந்த பொண்ணோட க்ளோஸ்அப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஹை ஸ்பீட் பண்ணோம். மியூசிக் பில்டப் பண்ணிடுங்க. நாளைக்கு 11 o'clockலாம் கேசட்டை கொடுத்தாகணும். நீங்க அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுங்க சார். நான் ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்புறேன். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் வந்தனா விஸ்வா நீ வந்த உடனே அவன் கேபினுக்கு வந்து உன்னை பார்க்க சொன்னான். உடனே பார்த்துரு. ஓகே. May I come in? Come on, Vandana. Hi Vishwa. Good morning. Good morning. என்ன விஷயம்? என்ன? இல்ல, நான் வந்தது நீ வந்து பார்க்க சொன்னியாமே. சொன்ன. விஸ்வா, அதான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு புது கான்செப்ட், அத பத்தி பேசணும். பேசலாம், ஆனா ஈவினிங் பேசலாம். நேத்துக்கு ஒர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கு. அந்த ஐஸ்கிரீம் கான்செப்ட் அப்படியே உருகி நிக்குது. சீக்கிரம் குடுக்கலனா வெயில் காலத்துல கேட்டா மழை காலத்துல குடுக்குறீங்களேன்னு கிளைண்ட் திட்டுவாங்க. வெள்ளரி போட்டோ பிரிண்ட் வேற வந்துரும், அது வேற பார்க்கணும். சோ ஈவினிங் பேசிக்கலாமே. ஓகே? ஏய் விஸ்வா, ஓகே வா. எனக்கு ஓகே. வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? இல்ல, ஒண்ணு இல்லையே. விஸ்வா, மறந்து போச்சு. அந்த D30 கேமராவை மிஸ்டர் பாரதி கேட்டாரு, அவர் ஷூட்டிங் அனுப்பிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லுனா நான் டல்லா இருக்கேன். தலைக்கு ஷாம்பு போடாம வந்துட்டேன். எங்க அதெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு. தியேட்டருக்கு யாரு பண்ண போறாங்க? சிடி தான் கேட்டேன். இல்ல, அதெல்லாம் பாக்கிறதுக்கு நேரமே இல்ல. விஸ்வா, எனக்கு வேலை இருக்கு, வரவா? ஓகே வந்தனா. விஸ்வா சாப்பிடுறேன். விஸ்வா, ஒன்னு ஒண்ணு சொல்லியா? உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒண்ணு சொல்லாம இருக்கும் போதே ஒண்ணு சொல்லன்னு தெரியுதே. அதான் எனக்கும் புரியல. காலையில ரூமுக்கு வந்தா, விஷ் பண்ணா, கொஞ்ச நேரம் அபிஷியல் மேட்டர்லாம் பேசினா. நானும் எதோ பேசி பார்த்தேன். சினிமா கினிமா, அழகா இருக்க, ஃப்ரெஷ்ஷா இருக்க, என்னமோ சொல்லி பார்த்தேன். அந்த லெட்டரை பார்த்ததுக்கோ படிச்சதுக்கோ எந்த ரியாக்ஷனும் இல்ல. அது எப்படி பேசாம இருக்க முடியும்? நாம தான் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பணும். போஸ்ட்மேன் அதான் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. உடனே போன் பண்ணி வந்தனா குரல்ல பேசி வந்தனா ரூம்ல லெட்டர் வைக்க சொல்லிட்டோம். அவங்க அப்பா ஆஸ் எ ஜென்டில்மேன் அதை பிரிச்சு படிக்காம அப்படியே வச்சிருப்பாரு. வந்தனா அதை பிரிச்சு பார்த்திருப்பா, படிச்சிருப்பா. ஒன்னும் ரியாக்ட் பண்ணா இப்படி? புரியலடா. எனக்கும் புரியலடா. இப்படி இருக்குமோ? எப்படி? ஒருவேளை அவங்க அப்பா லெட்டர் படிச்சிருந்தாருன்னா? சரி, அவங்க அப்பா அதை படிச்சிருந்தா கூட அதோட ரியாக்ஷன் ஃபேஸ்ல இருக்கும் இல்லையா? அது எப்படி ரியாக்ஷன் இருக்கும்? நீதான் உன் கையெழுத்தே போடலையே. நான் கையெழுத்து போடலடா. இருந்தாலும் அவர் பொண்ணு கூப்பிட்டு கேட்டுப்பாருல, இந்த லெட்டர் எவன் எழுதினான்னு கேட்டுப்பாருல. அந்த லெட்டரை பார்த்த உடனே அது நான் தான் எழுதினேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்த பர்சனல் மேட்டர். இத பத்தி ஆபீஸ் அவர்ஸ்ல பேச வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். ஒருவேளை அவங்க அப்பா அந்த லெட்டரை படிச்சுட்டு இந்த மேட்டரை வந்தனா கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். எது எப்படியோ வந்தனா வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ அவகிட்ட பேசிடு. பேசி பாக்குறேன். அவளே எப்படியும் கான்செப்ட் விஷயமா சாயங்காலம் பேசலாம்னு சொல்லிருக்கா. முயற்சி பண்ணி பாக்குறேன். வரண்டா. சாப்பிடல.
விஸ்வா, காலையில ஏதோ புது கான்செப்ட பத்தி பேசணும்னு சொன்னியே, சொல்லு. ஆக்சுவலி அந்த கான்செப்ட் பத்தி பேசுறதுக்கு நான் இங்க வரல. காலையில இருந்து கான்செப்ட், கிளையண்ட், அட்வர்டைசிங் இதே பேசி பேசி போர் அடிச்சு போல. கொஞ்சம் ரிலீஃப்காக பர்சனலா ஏதாவது பேசலாமே. பேசலாமே. பேசலாம்னா நீதான் ஆரம்பிக்கணும். பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணும் இல்ல, விளையாடுற பத்தியா? உன்கிட்ட பிடிச்சது இதுதான், பிடிக்காதது தான். நிஜமாவே ஒண்ணும் இல்ல. மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் லெட்டர். ஓ, அதுவா? காமெடி இருக்கா? என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்ல விஸ்வா, அதை பத்தி நான் மறந்தே போயிட்டேன். மறந்துட்டியா? நல்ல வேலை, ஞாபகம் வந்துச்சு. ஏன் விஸ்வா, அந்த லெட்டரை ரெஜிஸ்டர்ல அனுப்பிச்சியா? பதில் வந்ததா? ஒண்ணுமே சொல்லு நீ. ச்சே, நான் அதை பத்தி கேட்க மறந்துட்டேன். ஏய், என்ன முழிக்கிற? அனுப்புறியா இல்லையா? அனுப்பிச்சேன். பதில் வந்ததா? இல்ல. இல்லையா? அட்ரஸ் சரியா எழுதுனியா? அட்ரஸ் எல்லாம் சரியா தான் அனுப்பிச்சேன். அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை போன்ல பேசியிருக்கேன், 2 தடவை நேர்லயும் பார்த்திருக்கேன். அந்த லெட்டர் வந்ததாவோ அதை படிச்சதாவோ எந்த ரியாக்ஷன் இல்ல. சம்பந்தம் எல்லாம் பேசுறா. ஒண்ணு சந்தோஷப்படணும், இல்ல கோவப்படணும். 2 ரியாக்ஷனுமே இல்லையே. நீ எழுதி கொடுத்த லெட்டரை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஏன் கைப்பட நானே எழுதி அவ வீட்டுக்கு அனுப்பிச்சேன். தெரியுமா? இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவ வீட்டுக்கு அது போய் சேர்ந்த விஷயம் எனக்கு தெரியும். எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவன் விளையாடுறா. டபுள் இந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப சகஜம். லெட்டருக்கு பதில் தராம நீ டென்ஷனா இருக்கிறத பார்த்து பேசிக்கிட்டாலும் என்னவோ அப்படி இருக்குங்கிற? இருக்கலாம். ஒய் பாசிபிள்? அவன் உன்கிட்ட விளையாடுற மாதிரி நீ உன் காதல் விளையாட்ட கண்டினியூ பண்ண. சரி, கண்டினியூ பண்றேன். ஆனா ஒண்ணு, என் காதல் விளையாட்டுல. Anyway, Vishwa, all the best. எனக்கு ஒரு வேலை வேணும். பெண்கள் தேவைன்னு விளம்பரம் பார்த்தேன். வாசலில் போர்டு இருந்தது. அதான். இதை பாருங்க, இது ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி. எங்க கம்பெனியோட ப்ராடக்ட்டை வீடு வீடா போய் சேல்ஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே சார். படிப்படியா ஏறணும், பொறுமையா பதில் சொல்லணும். கஸ்டமர் வேண்டாம்னு சொன்னா கூட கம்பல் பண்ணி விற்கணும். விற்கிறதுல 25% உனக்கு. அதாவது 100 ரூபாய்க்கு வித்தேன்னு வச்சுக்க, உனக்கு 25 ரூபாய் கிடைக்கும். சரிதானே? ஓகே சார். பரவாயில்ல சார், நீங்க எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னா போதும். நீங்க கொடுக்குற வேலையை நான் சின்சியரா செய்வேன். உனக்கு நான் வேலை போட்டு தரேம்மா. இந்த கம்பெனிக்கு ஒண்ணு தெரியாது. அதனால இந்த கம்பெனியோட ப்ராடக்டை விட்டு தனியா கொடுத்துட்டு முடியாது. உன் பயோடேட்டாவை கொடுமா. இந்த கம்பெனில ஏற்கனவே ஒர்க் பண்ற சேல்ஸ் கேரோட சேர்த்து ஒன்னு அனுப்புறேன். ஆமா, அது என்ன ஃபைல்? சார், இது என்னோட பயோடேட்டா, சர்டிபிகேட்ஸ். பாருங்க. ஓகே, நீ திரும்ப வர வரைக்கும் இந்த ஃபைல் இங்கேயே இருக்கட்டும். டைம் கிடைக்கும் போது நான் பாக்குறேன். ஓகே சார். இந்த கம்பெனி ப்ராடக்ட் 10 பீஸ் உன் கையில கொடுத்து விஜயாங்கிற சேல்ஸ் கேலோட ஒன்னு அனுப்புறேன். சரி சார். புரியுதா?
ஆபீஸ் கை கொடுக்கல, எந்த பிரைவேட் கம்பெனியும் உனக்கு வேலை கொடுக்கல. ஜஸ்ட் டைம் பாசிங், கைண்ட் ஏர்னிங்காக இந்த வேலையா? இல்ல சார், நீங்க சொன்னதுல பாதிதான் உண்மை. எதுவுமே உண்மை? ஆனந்தம் உண்மை, ஆனா டைம் பாஸ்க்காக இல்லை. உண்மையிலேயே பொருளாதார பிரச்சனைனாலதான் நான் இந்த வேலைக்கு வந்தேன். ஓ அப்படியா? உனக்கு வேலை கொடுத்தா நிச்சயமா செய்வியா? கண்டிப்பா சார். நல்லா ஒர்க் பண்ணணும். ஓகே சார். விஜயா, விஜயா. எஸ் சார். ராமு, இவங்க பேர் பத்மினி. ஹலோ. நம்ம கம்பெனியில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆஹா. உன் கூட இவங்களை கூட்டிட்டு போ. ஓகே சார். அவங்க கணக்குல 10 பைசா கொடுத்துரு. சரி சார். இத பாருமா, உன் சம்பாத்தியம் உன்னோட சாமர்த்தியம் தான். சாமர்த்தியமே நீ பேசணும், கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லா டீல் பண்ணணும், நீ சொல்றதுல உங்க ப்ராடக்ட்டை வாங்கிக்கணும். புரியுதா? சரி சார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு லாபம், சம்பளமும் கூட கிடைக்கும். ஓகே சார். போகும்போது கடவுளை நல்லா கும்பிட்டுட்டு போகணும். ஆல் தி பெஸ்ட். விஜயா, சொல்லுங்க சார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி மூவ் பண்றதுன்னு நல்லா சொல்லு. சரிங்க சார். எப்படி சேல்ஸ் பண்ணணும், கஸ்டமர்ஸ் எந்த விதத்துல அட்ராக்ட் பண்ணணும் எல்லாம் சொல்லிக் கொடு. சரி சார். விஜயா, பத்மினி அழைச்சிட்டு போய் ப்ராடக்ட்டை வாங்கி கொடு. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். வாங்க பத்மினி. ஐயா, நீங்க ஹவுஸ் ஓனரா இருந்தோம் ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பாப்பீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். என் பொண்ணுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. ஆனா நிகழ்காலம் நல்லா இல்ல. நிறைய படிச்சிருக்கா, இது வரைக்கும் ஒரு வேலையும் கிடைக்கல. கிரகணம் பிடிச்சிருந்தது, இப்போ அது விட்டுடுச்சு. இனிமே இது குபேர ஜாதகம் தான். அந்த சிவபெருமான காலம் சரியில்லாதப்போ பிச்சை எடுத்தா, அந்த மாதிரி இருந்த கஷ்டம் எல்லாம் விலகிடுச்சு. இனிமே அதிர்ஷ்டம் தான். எங்கங்க என் பொண்ணு படியேறாத கம்பெனி இல்ல, அப்ளிகேஷன் எழுதாத நாள் இல்ல. இது வரைக்கும் வேலையே கிடைக்கல. இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு தான் போயிருக்கு. இந்த வேலையாவது அவளுக்கு கிடைக்குமான்னு நல்லா பார்த்து சொல்லுங்க. இனிமே உங்க பொண்ணுக்கு போற இடம்லாம் அமோக வரவேற்பு தான். இத நான் சொல்லல, இந்த கட்டம் சொல்லுது. அடடடடா, காலங்கார்த்தால வேண்டான்னு சொன்னா போய் தொலைங்களேம்மா. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாது. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானே. அதை வாங்க இதை வாங்க உயிரை வாங்குறீங்க. அடுத்த வேற பாலை வச்சுட்டு வந்திருக்கேன். நான் அதை பாக்குறதா உங்க கூட மாரடிக்கிறதா? நீங்களும் பொம்பளைங்க தானே, வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? வீட்டுல வேலை இல்லாம பெருசா பைய தூக்கிட்டு ஒருத்திக்கு 2 பேரா வந்துட்டாங்க. போவீங்களா? போயேம்மா, எப்படி இம்சை பண்றீங்க? போங்க. மேடம், நீங்க பொருளை வாங்கணும்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க மாட்டோம்னு தெரியுது இல்ல, காலம் கர்த்தால வந்து கழுத்த இருக்கிறீங்க. பேக் ஒண்ணு மாட்டிக்கிட்டு வீடு வீட்டுக்கா வந்துடுறாளுங்க. சேல்ஸ் பண்றாளுங்களா? சேல்ஸ்